வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் மண் சட்டியில் தண்ணி விடாமல் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? மண் சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இது மாதிரி சாப்பர் பண்ணிக்கோங்க. சாப்பர் இல்லாதவங்க மிக்சியில் கூட ஒரு திருவல் விட்டுக்கலாம். சாப்பர் பண்ண பிறகு அதை இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அது ப்ரௌனிஷாக ஆறகட்டியும் வதக்கி தக்காளியும் இது மாதிரி சாப்பர் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா கிண்டி விடுங்க. அது நல்லா வதங்கின பிறகு கரம் மசாலா 1 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு அது நல்லா வதங்கின பிறகு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, காரத்துக்கு ஏற்ப காரத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெப்பர் தூக்கலாகவே போடுங்க, நல்லாயிருக்கும். நல்லா போட்டு கிண்டி விட்டுட்ட பிறகு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கின பிறகு சிக்கனை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நான் வீடியோ எடுத்துக்கிட்டே பண்ணுறனால என்னால் சரியாக கிண்ட முடியல. கிண்டி அது கொஞ்சம் வதங்கின பிறகு அதிலே தண்ணி சுண்ட சுண்ட வதங்கி வந்துடும். இது மாதிரி கிண்டி விட்டுக்கினே இருங்க. கொஞ்ச நேரம் மூடி விடுங்க. சிம்மில் வச்சு மூடி விட்டிங்கன்னா அதிலே தண்ணி விடும். அதிலே கொஞ்சம் கிண்டி விட்டிக்கினே இருந்தீங்கன்னா சுண்டி வரும். லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டு கொஞ்ச நேரம் கிண்டி விட்டு மூடி விடுங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.